ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஏன்னா நேத்து ஃபுல்லா ஈத்ல ரொம்ப பிஸியா இருந்துச்சு. பக்ரீத்னா ரொம்ப பிஸியாவே இருக்கும். நம்ம ஆடு அத அறுக்குறது, திரும்பி நம்ம சாப்பாடு செய்யணும். அந்த கறி எல்லாருக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு குடுக்கணும். அக்கம் பக்கத்துல எல்லாருக்குமே குடுக்கணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் பிஸி தாங்க. கொஞ்சம் இல்ல அதிகமாவே நேத்து பிஸி தான். அதனால வந்து ஃபுல் வீடியோஸ் போட முடியல. அதனால தான் இன்னைக்கு வீடியோஸ் போடலாமேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் குடுத்து போக கொஞ்சோண்டு மட்டன் இருந்துச்சு. ஸோ அதுல வந்து அ கறி வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இவ்வளோ தான் எங்களுக்கு கறி மீந்துச்சு. ஸோ அதனால அதுல வத்தல் போடலான்னு பார்த்தா, மழை வேற இருக்குன்னு நியூஸ்ல பார்த்தேன் 1 வீக்கா. ஸோ அதனாலயே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். போடலாமா வேணாமா? ஆல்ரெடி நாங்க முன்னாடி போட்டு இந்த மாரி வீணாலாம் போயிருக்கு. ஸோ அந்த பயத்துல தான் நாங்க போடலாமா வேணாமான்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா வந்து கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்த மாரி இருந்துச்சு. சரி நம்ம போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் போட்டோம். அ போட்டதுல இது எதுக்காக கயிறு கட்டி விட்டுருக்கோம்னாக்கா, அந்த காத்துலயே, அந்த வெயில்லயே வந்து காஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் கயிறு கட்டி விட்டது. இதுல என்னென்ன மசாலா போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. டீட்டெயிலா நான் சொல்லி அனுப்புறேன். உங்க வீட்ல ஈத் எப்படி போச்சு? பக்ரீத் எப்படி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணீங்கங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீட்டு கறி வத்தல் ரெடி ஆயிடுச்சு. நாங்க நெனச்சத விட கரெக்ட்டா நல்லா தான் வந்துருந்துச்சு. ஈவினிங் கரெக்ட்டா 6:30க்கு மேல இங்க செம மழை பூந்து அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால அது பரவால்ல. கறி வத்தல் கொஞ்சம் ஓரளவுக்கு நாங்க நெனச்சத விட நல்லாவே பாருங்க நல்லா காஞ்சு வத்தல் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஆயிட்டா அடுத்தடுத்த நாள் நல்லாவே காஞ்சிடும். ஃபேன்ல வச்சுருவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆ தேங்க் யூ ஸோ மச். பாய். டேக் கேர்.